ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன செய்ய போறோம்னா நூடுல்ஸ்ல ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். சாப்பிடலாம்னு பசிச்சா என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால சரி ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால அது இங்க இருக்கேன், அதனால அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். எப்படி வருது நான் பார்த்து சொல்றேன். முதல்ல நூடுல்ஸை நொறுக்கணும், இதுவும் நொறுக்கிடணும். இதுவும் நொறுக்கணும். நொறுக்கியாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம பிரிச்சு உள்ள இருக்கிற மசாலாவை எடுத்துடலாம். இன்னொன்னு, இப்ப அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன். 1 minute. லாக் ஆயிருக்கு, அதான் 1 minute. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். ஆஃபே ஆகலையா இப்போ? ஆச்சா, ஓகே ஓகே. அது லாக்ல போய் இருந்துக்குச்சு, அதனாலதான் ஆன் பண்ண முடியல. பிரகாஷனா அமுக்கி விட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் போயினா கம்மி பண்ணிடலாம். இப்போ பட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிடலாம். 1 minute. நைஃப் கூட இருக்குதான். ஹீட் ஆகலன்னு ஹீட் ஆக்கிடலாம். அவ்வளவுதான். சரி, இல்ல பார்த்தேன் எவ்வளோ, பட் மெல்ட் ஆகுதா தெரியலையே. மெல்ட் ஆகுது மெல்ட் ஆகுது மெல்ட் ஆகுது. அங்க பார், வலிக்கிக்கிட்டே போகுது. பார் பார், மெல்ட் ஆகுது மெல்ட் ஆகுது. இவ்வளவு பட்டர் தேவையில்லையோ. இது எல்லாமே ஃப்ரை பண்ண போறோம், வறுக்கணும். எனக்கு பார்த்த பலியாடே நீதான். கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். காத்து கொண்டு இருக்கிறோம் மெல்ட் ஆகுற வரைக்கும். அப்புறமே வந்துட்டு சரி ஓகே, மெல்ட் ஆகுற வரைக்கும் விஷமா வெங்காயத்தை வெட்டிடுவோமா இப்பவே? என்ன சொல்ற, வெட்டிடலாமா இப்பவே? ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதுதான் இது வந்துட்டு. நீ என்ன பண்ற? ஓ, நீ இது ஒரு பழப்பு. போது ரூபன், அதுவே மெல்ட் ஆயிடும், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? விடு. அதுக்குள்ள வெங்காயத்தை வெட்டிடலாம், அது ஆகட்டும். வெய் 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 வெய். என்னடா ஸ்பேஸ் குட்டியா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்து எங்க அண்ணாட ரூம், அவங்க பேச்சுலர், அதனால இப்படிதான் இருக்கும். நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்கதான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இது எங்க வைக்கிறதுனே தெரியல. வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்னதா வெட்டணும். ஆகட்டும் ஆகட்டும், இன்னும் மெல்ட் ஆகணும். இது குறுக்கு குறுக்கும் சத்தம் கேக்கு. ஓகே, கண்டி எப்படி கண்டி எப்படி. இப்போ வந்துட்டு இது கொட்டிடலாம். நானே வீடியோ பார்த்து தான் போடுறேன். சுற்றாத. இது நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும்.
எங்க அண்ணன் பாத்திரத்தை உடைக்காம இருந்தா சரிண்ணா. சும்மா வறுத்துட்டு நான் போய் ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் இப்படி டர்ன் ஆகும் பாக்குறேன். ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை, கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு. அப்படியே வச்சிடலாம் கீழே. இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிடலாம். கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டிட்டோம்னா நல்லா இருக்கும், சாப்பிட டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இந்த மாதிரி ஓகே. வெட்ட தெரியுமா? அது கீழே விழுந்துருச்சு. திருப்பிட்டு நான் வந்துட்டு ப்ரௌன் ஆயிடுச்சு, அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் கொட்டிடலாம். ஐயோ, ஒரு கை கூட ரூபன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. ஓகே சூப்பர். ஓகே, இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். அப்புறமே தக்காளி வெட்டிடலாம். 1 மினிட் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டேன். இதையும் வெங்காயம் வெட்டின மாதிரியே வெட்டிடலாம். இதுக்குள்ள இருக்கிறது இது எடுத்துடணும், எப்பயுமே நல்லதில்லை. இப்ப இந்த வெங்காயத்தையும் இதுல ஆட் பண்ணிடணும். சி, இது தக்காளிங்க, சாரி, தக்காளி இதுல ஆட் பண்ணிடணும். அப்புறமே கொத்தமல்லி கொஞ்சமா கேட்டா 20 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கட்டே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம். இந்த ஒரு நிமிஷம், இதை கட் பண்ணிடலாம். இதுக்குள்ள பார்த்து கட் பண்ணுங்க, புல்லா இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு நம்ம வாய்க்குள்ளேயே. பொடி, என்னோட புது நேம், காரப்பொரி மாதிரி, கார மேகி. இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் என்னடா இதை ஆட் பண்ணாமே இருக்கும்னு பாக்குறீங்களா? இப்பதான் இதை ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பேக்கெட்டும் 3 பேக்கெட்டு கொட்டிடலாம். அப்படி கொஞ்சம் கூட உள்ள இருக்கக்கூடாது, அந்த அளவு கொட்டிட்டு இது கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோ சாஸ் இதுவும் ஆட் பண்ணணும். ரூபன் இதை பார்க்கும்போதே கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், அதிகமா ஆட் பண்ணல. ஸ்பூன் எடுத்து கலக்கிடலாம். மசாலா பூந்தி ரெடி. எனக்கு பார்க்கும்போது எச்ச ஊறுதுதான்.
சாப்பிட்ட பிறகுதான் தெரியாது எப்படி இருக்குது. நல்லா கலந்துக்கிட்டோம். ஓகே, இப்போ ரூபன் ராஜ் ஃபர்ஸ்ட் சாப்பிட போகுது. நீதான் திருப்பு திருப்பு திருப்பு. ஏ ப்ளீஸ் ஃபுல்லா வாங்கு. நல்லாதான் இருக்கும், நிஜமா நல்லா இருக்கு. ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க என்ன. நிஜமா நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணலாம். எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் போய் கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருக்கு, பட் இதை ஹெவியா எடுத்துக்க கூடாது. கொஞ்சமா சாப்பிட்டா ஓகே, அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் அப்புறம் எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அவங்களோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருக்கா?